இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா அவர்கள் மாபெரும் சட்டமேதை, ஏறத்தாழ 12 லட்சம் மசாயில்கள் சட்டங்களை ஆய்வு செய்த பெருமகன் அவர்கள். ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருடைய வழித்தோன்றல், அவங்க கூட போய் 2 வருஷம் இருந்தாங்க. சொல்லுவாங்க, அந்த 2 வருஷம் இல்லைன்னா அபு ஹனீஃபா இல்லைன்னு சொல்லுவாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்தில் உள்ள ஞானிகள் சூஃபிகளுடைய மஜ்லிஸ்ல போய் உட்காருவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க காலத்துல பிஷ்ருல் ஹாஃபி இருந்தாங்க. பிஷ்ருல் ஹாஃபி அவர்களோடு இமாம் அஹ்மத் ரொம்ப தோழமையில் இருப்பாங்க. இமாம் அஹ்மதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளா ஞானிகளா இருந்தா தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. பல பேர் சந்திக்க வருவாங்க. சில பேர் வந்தா இமாம் அஹ்மத் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால போங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்க. வந்த உடனே அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, யாரோ வர்றாங்க, இவர் வந்தப்போ இவர் கூட போக சொன்னீங்களே, எப்போ அவர் பெரிய சூஃபி ஞானி, பெரிய ஷேഖ്, நீ அவர் பின்னால போறதுனால கூட அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய தலை சிறந்த உலக பிரசித்தி பெற்ற அறிஞர் ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தோன்றல் தான். பெரிய உலகம் பூரா அறிமுகமான அறிஞர். எவ்வளவுதான் அறிமுகம் உலகமே போற்றினாலும் அடிக்கடி ராய்ப்பூர் வந்துருவாங்க. ராய்ப்பூர்ல ஷேக் அப்துல் ரஹீம் அவர்கள்ட்ட வந்து அவங்களுடைய கான்கால உட்கார்ந்து சில நாட்கள் எத்திகாஃபில தனிமையில உட்கார்ந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா உலகம் பூரா போறோம், உள்ளத்துல எத்தனையோ அழுக்குகள் படியுது, அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு இந்த கான்கால் தான் தீர்வு என்று ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இவ்வளவு பெரிய அறிஞர்கள் இமாம்கள் எல்லாம் நல்லோர்களுடைய தொடர்பு தேவை என்று கருதுகிற போது நாம் தேவையில்லை என்று எப்படி நினைக்க முடியும்? எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லோர்களோடு வாழச் செய்து நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லோர்களோடு எழுப்புவானாக.